இன்றைக்கி எல்லோருமே வந்து எலெக்ஷனுக்கு நின்று சிஎம் ஆகணும் பிஎம் ஆகணும்னு ஆசைப்பட்றாங்க. அந்த ஒரு பாழா போன ஆசைக்கு தானே கருப்பு பணமாக சேர்த்து வச்சு அந்த பணத்தை எலெக்ஷன் சமயத்தில் அள்ளி வீசி விட்டு ஒரு ஓட்டுக்கு 5000 ஒரு ஓட்டுக்கு 10,000 கொடுத்து எப்படியோ நமக்கு பதவி வந்தால் போதுங்கய்யா என்று வெறி பிடிச்ச அலைகிறாங்கள்ல நாடு போகிறான். அந்த அரசியல் அபிலாஷை அதுதான் இன்றைக்கி சராசரியாக பார்க்குற போது ஒரு ஹையஸ்ட் ஆம்பிஷன், அதிகபட்ச லட்சியம் என்று இருக்கிறது. அந்த அரசியலில் நீங்கள் பெரியாளாக வரணும்னா ஜோசிய புஸ்தகம் என்ன சொல்லுது? சூரியன் ஸ்ட்ராங்காக இருக்கணும் உங்கள் ஜாதகத்தில். அப்போ தான் உங்களுக்கு அரசியல் லைஃப் ஷைன் ஆகும். சூரியன் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா நீங்கள் பாலிட்டிக்ஸில் வர முடியாது. சினிமாவுக்கு நீங்கள் மேன்மை அடைய வேண்டுமென்றால் சுக்கிரன் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அது சில பேர் தான் கலைத்துறைக்கு போகிறாங்க. ஆனால் சொல்லி வச்ச ஆப்பில் படித்தவன் படிக்காதவன், ஏழை பணக்கார, திறமை உள்ளவன் திறமை இல்லாதவன் எல்லாருமே இதுக்கு ஆசைப்படுறான். அதான் வீதி வீதியாக போய் கும்பிடு போடுறான். ஆதரவு ஆதரவு ஆதரவுன்னு எல்லாரையும் வணங்கி சிரித்து அவனுக்கு கண்ணமெல்லாம் வலி எடுத்த போது ஒருத்தன் கூட திரும்பி கும்பிடு போடுறதில்ல, ஒருத்தன் கூட திரும்பி சிரிக்கிறது இல்லை. அதை பற்றி அவனுக்கு கவலை இல்லை, எனக்கு பதவி வரணும். அப்படிப்பட்ட பதவியை தருவது சூரியன் தான். ஆட்சி செய்த அரசர்களிலே உலக ரெக்கார்டு அதிகபட்சம் மகிமையோடு வாழ்ந்தவர்கள் சூரிய வம்சத்தைச் சேர்ந்தவர்கள். ராமன் பிறந்த ரகுவம்சம் சூரிய வம்சம். அங்கே தான் திலீபன் வந்தான், அங்கே தான் ஹரிச்சந்திரன் வந்தான், அங்கே தான் ரகு மகாராஜன் வந்தான், அங்கே தான் இக்ஷுவாகு வந்தான், அங்கே தான் தசரதன் வந்தான். உலக சரித்திரம் படைத்த மன்னர்கள் எல்லாம் சூரியனுடைய வம்சத்தைச் சேர்ந்தவர்கள். பாண்டவர்கள்லாம் சந்திர வம்சத்தைச் சேர்ந்தவர்கள். சூரிய வம்சத்து ராஜாக்கள் மாதிரி அவங்க ஒன்றும் சாதிக்க முடியலை. சந்திர வம்சத்தைச் சேர்ந்த பீமன் ராமாயண காலத்தை சேர்ந்த அனுமனை ஒன்றும் செய்ய முடியல. அனுமன் வெறும் வாளால் அவனை சமாளிச்சிட்டான். அது ராமாயண காலத்து ஆளுகள். அப்போ சந்திர வம்சத்தில் அவ்வளோ மினுக்கம் ஒன்றும் நம்ம பிரமாதமாக சொல்கிறாப்புல இல்லை.